வியூவர்ஸ், நாளைக்கான லக்ஷ்மி மித்ரா சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மிக்கு எதிராக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல மித்ரா அப்பா இல்லை அர்ஜுன் தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போலியான ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டை ரெடி பண்ணி அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக நம்ம மனிஷாவும் தேவயானியும் திட்டத்தை போட்டுட்டாங்க. இந்த திட்டத்திலேருந்து நம்ம லக்ஷ்மி எப்படி வெளியில் வராங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மி சொல்கிறாங்க, நீ எதுவுமே சொல்ல தேவையில்ல, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், எனக்கும் அது புரியுது, நீ வந்து இப்போதைக்கு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானு அனுப்பி விட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மித்ரா கிட்ட இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகாது, இதுக்கு மேலே விட்டால் ஜானுவையும் நம்ம விவேக்கையும் பிரித்து விட்டுருவாங்க, இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க செயல்படுறாங்கன்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மிக்கு ஆல்ரெடி இப்போ மனிஷா மேலேயும் நம்ம தேவயானி மேலேயும் டவுட் வந்துருச்சு. அதனால இதை கையோட நம்ம மித்ரா கிட்ட இதை பற்றி பேசணும், மித்ரா பேசினா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி போயிட்டு மித்ரா வந்து கூப்பிட்றாங்க. மித்ரா பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி கூப்பிட்றத பற்றி எதுக்காக கூப்பிட்றேன் அப்படின்னும் போது என்னோட விஷயம் பேசுறதுக்காக நான் கூப்பிடல, ஜானுவோட விஷயம் பேசுறதுக்காக தான் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சரி சொல்லு அப்படின்றாங்க. அப்போ ஜானுக்கும் விவேக்கும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக இந்த வீட்டில் எல்லாருமே சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்து இதுக்காக சம்மதம் தெரிவிக்கவே இல்லை. அதுதான் சின்னத்தை. நீங்கள் சின்னத்தைக்கிட்ட பேசுனா எனக்கு என்னமோ அவங்க ஒத்துப்பாங்க அப்படின்னு தோணுது, எனக்காக கொஞ்சம் பேசுங்க, நீங்கள் எனக்காக பேசுகிறீங்களோ இல்லைங்களோ ஜானுக்காக பேசுங்க. ஜானு வந்து தனியாக இருக்கா, அவளுக்கு யாரும் கிடையாது, அவளுக்கு ஒரு துணை வேணும்னா அது விவேக்கால் தான் முடியும், விவேக் தான் அவனோட லைஃபு, அவன் தான் நல்லபடியாக பார்த்துக்க முடியும் ஜானுவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து நம்ம மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மித்ராவும் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜானுவோட எதிர்காலத்தை பற்றி அவங்க யோசிக்கணும்ல, ஏன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே சின்சியராக லவ் பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ராவும் நினச்சிக்கிட்டு உடனே நம்ம லக்ஷ்மி கிட்ட எதையுமே சொல்லாமல் விறுவிறுன்னு போயிடுறாங்க. அப்போ லக்ஷ்மி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானியும் நம்ம மனிஷாவையும் தாங்க காட்டுறாங்க. மனிஷா தேவயானி நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்கலையே, நம்ம எப்படி பிளான் பண்ணோம் அதில் தப்பிச்சிட்டாலே இவ அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மித்ரா அந்த இடத்துக்கு வருவான்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆண்டி, எல்லாமே இந்த லக்ஷ்மி தான், இந்த லக்ஷ்மியோட திட்டத்தின்படி தான் அவன் நடந்துக்கிறான், நான் லக்ஷ்மி கூட வாழ மாட்டேன், லக்ஷ்மி கூட இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்றான். அப்புறம் பார்த்தா லக்ஷ்மி பின்னாடியே தான் அலையிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக மித்ராவை சாமையாக பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மித்ரா உள்ளே வந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மனிஷா பார்த்துட்டு அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க. அதுக்கு நம்ம தேவயானி கேட்குறாங்க, ஏய் என்ன பேய் எறிஞ்ச மாதிரி நிற்கிற அப்படின்றாங்க. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நீங்களும் அப்படி தான் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா அப்படியே மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க. இப்படி திரும்பி பார்க்குறாங்க நம்ம தேவயானி, அவங்களுமே அப்படியே வந்து பேய் எறிஞ்சு பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்றாங்க. என்ன மித்ரா என்ன பேச போகிற? நான் ஒன்றும் பேசலை, ஜானுவோட விவேக்கோட கல்யாணத்தை பற்றி தான் பேசணும். அவங்க கல்யாணம் பற்றி நீ எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்தா தானே நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் அப்படின்றாங்க. ஐயோ மித்ரா நீ என்ன மித்ரா புரியாதே பேசுகிற, அவங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நான் வந்து அதை ஒத்துக்க முடியுமா? இப்போ அக்கா கூட தான் நினைக்கிறாங்க நீ வந்து லக்ஷ்மி கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்ன நினைக்கிற, மனிஷா கூட வாழணும்னு நினைக்கிற. அப்போ நம்ம லக்ஷ்மி நினச்சது நடக்குமா, இல்லை அரவிந்தா நீ நினச்சது நடக்குமா, அக்கா நினச்சது நடக்குமா? யோசிச்சுப்பாரு. எப்படி இந்த மாதிரி ஒருத்தவங்களை பற்றி நினச்சா யார் நினைக்கிறது நடக்கும்? அப்போ எனக்கு வந்து விருப்பமே கிடையாது இந்த ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் இந்த லக்ஷ்மி எப்படியாவது வெளியில் அனுப்பணும் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஜானுவை இது பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கிட்ட சொல்கிறாங்க. நான் திட்டவட்டமாக சொல்கிறேன், என்னால் முடியவே முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னுறாங்க. இதை கேட்ட மித்ராவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே இதை பற்றி நீ என்கிட்ட பேசினா நீ பேசாத அப்படின்னுறாங்க. உடனே வந்து நம்ம மித்ராவும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மியும் வந்து நிற்கிறாங்க. உடனே லக்ஷ்மி கிட்ட வந்து நம்ம மனிஷா கேட்குறாங்க, என்னடி என்ன மித்ராவை ஏற்றி விட்டு வேலை பார்க்குறியா, உன் தங்கச்சை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவயானியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேவயானி திட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி அந்த திட்டம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு பார்க்குறாங்க. இந்த பக்கம் மனிஷா வெளி பிடிச்சிக்கிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, மித்ராவை உன் கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா? அதை மட்டும் நீ நினைக்கவே நினைக்காத.
நான் இருக்கிற வரைக்கும் அதை நடத்தவே விட மாட்டேன். ஜானுவோட விவேக்கோட கல்யாணமும் நடக்காது. நீ நினச்சதும் நடக்கவே நடக்காது. உன் திட்டத்தை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கு இருக்கிற அந்த 3 குறிக்கோளை பற்றி தான் உனக்கு இப்போ. 1, உன்னோட அத்தையை நீ காப்பாற்றணும். 2வது உன் தங்கச்சிக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும். 3வது இந்த ஜுன்னுவை எப்படியாவது மித்ராவோட பிள்ளையா நீ இது பண்ணிக்கணும். அதெல்லாம் நீ நடக்கவே நடக்காது, எதிர்பார்க்கவே பார்க்காது அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம லக்ஷ்மி பதிலடி கொடுக்குறாங்க. நீ என்ன சொல்கிறது? அதை எப்படி நடத்தணும், எப்படி முடிக்கணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுன்னு ஒரு 4 வார்த்தையை அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மனிஷா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிட்ட பேசுறதுக்காக நம்ம விவேக் வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷா பேசுறதெல்லாம் நம்ம விவேக் கேட்குறாங்க. அப்போ விவேக் நினைக்கிறாங்க மனசில், வேண்டாம் வேண்டாம் இப்போ நம்ம அன்னிக்கிட்ட பேச தேவை, ஆல்ரெடி அன்னிக்கு நிறைய பிரச்சனை நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு, அதனால அவங்கள இதை நம்ம தொலை பண்ண தேவை, நம்மளோட வாழ்க்கை இதை நம்ம எப்படி வந்து ஜானுவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் என்றதை நம்ம தான் யோசிக்கணும், இதுக்கப்புறம் யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இப்போ என்னங்க அடுத்தது விவேக் வந்து ஒன்று நம்ம ஜானுக்கு அவங்க தெரியாமல் தாலி கட்டலாம், இல்லையா எல்லார் முன்னாடியும் தாலி கட்டுற மாதிரி அவங்க வந்து நின்று சடனாக வந்து தாலி கட்டலாம். இதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம தீக்ஷுலும் சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுன்ட்டு. அந்த நல்ல காரியம் நம்ம தேவயானி சம்மதிக்காத வரைக்கும் நடக்காது. அப்போ இது வந்து அராஜகமாக தான் அந்த இடத்துல நடக்க போகுது. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களை தாங்க காட்டுறாங்க. 2 பேருமே வராங்க. 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக அந்த காம்படிஷனில் ஜெயிச்சுட்டு வராங்க. இதை பார்த்த லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன காம்படிஷனில் ஜெயிச்சிட்டிங்களா அப்படின்றாங்க. ஒரு பக்கம் நம்ம லக்கி வந்து அம்மா நீங்கள் பாருங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்து அப்பா கிட்ட தான் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஜுன்னு இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த 2 வெளியும் வந்து நிற்கிறாங்க. ஐயோ ஆண்டி இவன் தொல்லை தாங்க முடியல ஆண்டி, என்னமோ பார்த்தா மாதிரி ஏன் அப்பான்னு மூச்சுக்கு 30 வாட்டி ஐயோ அம்மாவை விட ரொம்பவே அந்த பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக அள்ளி கொட்டுறான் ஆண்டி, எனக்கு கோவமாக வருது அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ராவை பார்க்கறதுக்கு நம்ம ஜுன்னு மேலே போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நான் இந்த காம்படிஷனில் நானும் லக்கியும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராஃபியை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நம்ம மித்ராவும் வராங்க. உடனே கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வராங்க. அங்கே வந்ததுமே என்னடா ட்ராஃபியெல்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. அதுதாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நம்ம மனிஷாவுக்கு தலைவலி தாங்கலை. ஆண்டி என்னால் முடியல ஆண்டி, என்ன ஆண்டி இவன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், வர்ற ஆத்தத்துக்கு எனக்கு என்ன, சரி கண்ட்ரோல் பண்ணுன்ட்டு தேவயானி சொல்ல, இந்த பக்கம் நம்ம தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தரீங்களா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம அரவிந்தா சொல்கிறாங்க, ஏண்டா எங்களெல்லாம் இதை பாட்டி இது ஃபேமிலி ஃபோட்டோ பாட்டி அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா சும்மா இருப்பாரா, டேய் அவங்க உன்னோட பாட்டி தானடா அப்படின்றாங்க. உடனே நம்ம மித்ரா வாயிலேருந்து அந்த மாதிரி வந்தோடனே நம்ம மனிஷாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன ஆண்டி இவன் இப்படிலாம் மாறிட்டான், இருக்க போனால் இன்னும் கொஞ்சம் மாறிடுவான் போல, என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சரி இல்லை நாளைக்கு கோச்சிக்காதீங்க பாட்டி, நாளைக்கு ஸ்கூலில் அம்மா அப்பா 2 பேரும் நின்ன மாதிரி ட்ராஃபியை வச்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் பாட்டி சொன்னேன். சரிடா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரவிந்தாவும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தாத்தா எங்களை ஒரு பிக் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்றாங்க. உடனே அவங்களுமே அந்த ஃபோட்டோவை எடுக்கிறாங்க. சூப்பராக அந்த இடத்துல வந்து 2 பேருமே என்ஜாய்மெண்ட்டோடு இருக்காங்க. நம்ம லக்கியும் ஜுன்னுவும் இந்த பக்கம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து தாங்க முடியாத நம்ம மனுஷா என்ன பண்ணுறாங்க அடுத்தது, உடனே இவளுக்கு அடுத்த ஆப்பை நம்ம வைக்கணும் ஆண்டி, இல்லைனா இவன் நம்மளுக்கு நம்ம தலையில் தூக்கி எதையாவது வச்சுட்டு போயிடுவா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன டாக்டர் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னாங்க. ஆமாம் மனிஷா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அந்த ஜுன்னுக்கு அப்பா அர்ஜுனா மாற்றி வச்சுருக்கோம், மித்ரா வந்து ஜுன்னுக்கு அப்பா இல்லைன்றத போலியான டிஎன்ஏ டெஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம மனிஷா. இதுக்கப்புறம் என்னங்க மனிஷா ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானுவை தான் காட்டுறாங்க. ஜானு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியாமல் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம விவேக் போயிட்டு ஜானு கிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நம்ம ஜானு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியாமல் இருக்காங்க. பக்கம் விவேக்கை தான் காட்டுறாங்க. விவேக் வந்து ஜானு கிட்ட பேசுகிறாங்க. என்னால் தான் உனக்கு இந்த ஒரு நிலமை ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு ஜானு அப்படின்றாங்க. அதுக்கு ஜானு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ண என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்குற அப்படின்றாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மாவால் தான் இந்த விஷயம்லாம் நடந்தது அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன்னை அசிங்கப்படுத்தி என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விவேக் வந்து நம்ம ஜானுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்றாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னும் போது, நான் உங்களை காப்பாற்ற வந்தோம்ல, நான் அண்ணாலாம் அப்போ வந்து அம்மா வந்து மனிஷா கூட வந்து சைட்லேருந்து கார் வழியாக அந்த பக்கம் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். என்னை பார்த்து அவங்க போயிட்டாங்க. அதனால தான் எனக்கு அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்து அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் ஒட்டுக்கெட்ட தேவயானி நம்ம என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கடைசியில் வந்து விவேக் வந்து இவ்வளோ தரக்கட்டமாக இவ்வளோ ஒரு பொண்ணை கேவலப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விவேக் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ஜானுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஜானு, நான் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன விவேக், நான் வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ என்னை விட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறியான்ட்டு அவங்க ஒரு பக்கம் மனசில் பேச, இந்த பக்கம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசோடு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜானுவும் நம்ம விவேக்கும். இந்த பக்கம் எப்படியாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்றாங்க. ஆனால் அதை நான் எப்போ எப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டேன்னா நீ கண்டிப்பாக இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். கேட்டால் உங்கள் அம்மாவோட சம்மதம் வேணும்னு நீ கண்டிப்பாக சொல்லுவேன். அதுலேருந்து நீ பின்மாற்றமாகவே மாட்டேன். அதனால் நான் உங்ககிட்ட வந்து இதை சொல்கிறதா இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விவேக் இப்படி யோசிக்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மனிஷாவை தாங்க காட்டுறாங்க. மனிஷா வீணாக போயிட்டு நம்ம லக்ஷ்மி கிட்ட அடி வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். அப்போ லக்ஷ்மியை பார்த்துட்டு நம்ம மனிஷாவுக்கு கோவம் தாங்கலை. ஏன்னா நம்ம லக்ஷ்மியை அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசுகிறாங்க. உனக்கு இந்த மாதிரி வந்து இந்த அர்ஜுன் கூட தானே உனக்கு இது இருக்குது, எப்படி வந்து நீ மித்ராவோட பையன் இவனை சொல்லிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலுமே அவங்களோட கேரக்டரை பற்றி பேசினா கோவம் தானே வரும். அதுவும் தப்பாக அந்த இடத்துல சொன்னால் கண்டிப்பாக கோவம் தானே வரும். எந்த பொண்ணாக இருந்தாலும் அது எந்த இடத்துல அதை தான் நம்ம லக்ஷ்மி செஞ்சுருக்காங்க. செம்ம அடி வெளுத்து வாங்குறாங்க நம்ம மனிஷாவை. இதை கேட்ட மனிஷா, இருடி இரு, நீ ஏன் மேலேயே கையை வச்சுட்டியா, உனக்கானது சீக்கிரத்தில் காத்துக்கிட்டு இருக்குடி, நீ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை கொடுக்க தானே போகிற, என்னோட ஆள் அதை மாற்றி அர்ஜுன் தான் இவனோட அப்பான்னு சொல்ல தான் போகிறாங்க, நீ அவமானப்பட்டு நிற்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நம்ம மனிஷா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மியை மறுபடியும் வந்து கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுவையும் லக்ஷ்மியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகும்போது நம்ம மித்ராவும் வெளியில் வராங்க. பார்த்துட்டு அப்போ லக்ஷ்மி வந்து மனசுக்குள்ளேயே பேசுகிறாங்க, உனக்கு நான் துரோகம் பண்ணியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களா மித்ரா, இவ சொல்கிறான்னு சொல்லிட்டு என்னையே நீங்கள் அசிங்கப்படுத்திக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. இந்த பக்கம் அரவிந்தா வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் உனக்கு இதுவாக தெரியலையா, ஒரு அப்பாவி பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை தூக்கி போட்டுட்டு அந்த மனிஷா சொல்கிறதுக்கெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கியே, இதுக்கெல்லாம் நீ வந்து கடைசியில் ஒரு நாள் வந்து அது உண்மை தெரியும் போது நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மித்ரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க மனிஷாவை. அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போகும்போது ஜுன்னு கேட்குறாங்க, எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் அதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னு ஆல்ரெடி பிடிச்சா பிடிவாதத்தில் நிற்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் நிற்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம ஜுன்னு ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்ததுமே நம்ம லக்ஷ்மிக்கு எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. லக்ஷ்மி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் நம்ம மனிஷாவும் நம்ம தேவியானியும் வந்து பார்க்குறாங்க. இங்கே இருக்காங்க. எப்படா நீ அங்கேருந்து வருவ அப்படி சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொன்னீங்கன்னா எப்படி நான் செய்வேன், என்னோட அப்பா இவர் தான், அப்படி இருக்கும் போது எனக்கு எப்படி நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு பெரியவங்க மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மித்ரா அப்படியே ஆடி போயிடுறாங்க. இந்த பக்கம் அரவிந்தாவும் அவன் கேட்குறது கரெக்டு தானே, நீ எப்படி அவனை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளுத்து வாங்குறாங்க நம்ம அரவிந்தா. இந்த பக்கம் நம்ம பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க நம்ம லக்ஷ்மி. அப்போ இவங்க ரெண்டு பேரோட பிளானாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா சொல்ல, இந்த பக்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எப்படி அதை எடுப்பேன், எனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம லக்ஷ்மி, நீ இங்கே தான் இருக்கியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு சொல்லிட்டு அவங்களோட அன்பால் அவங்கள பாச மழையில் பொழிகிறாங்க. இதை பார்த்து நம்ம மித்ராவுக்கு ஒரு மாதிரி பொறாமையாகவும் இருக்குது. அப்படியே ஸ்ட்ரன் ஆகி நின்றுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேக்கோட அக்கா சஞ்சனாவை காட்டுறாங்க. சஞ்சனா போயிட்டு விவேக் கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னடா ஒரு மாதிரி வந்து டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம விவேக் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா, ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தக்கூடாதோ அந்த மாதிரி வந்து அம்மா வந்து பண்ணிட்டாங்க ஜானுவை அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், ஹோட்டல் ரூமில் வேறு யாரும் இருந்த மாதிரி அம்மாவும் இந்த மனுஷாவும் சேர்ந்து பிளான் போட்டு நம்ம ஜானுவை அந்த ஹோட்டலுக்கு போக வச்சுருக்காங்க
இருக்காங்கக்கா, அங்கே வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே நிறைய போலீஸு மீடியாக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நம்ம விவேக் இதை கேட்டுட்டு நம்ம சஞ்சனாவுக்கு செம கோவம் வருது நம்ம தேவயானி மேலே. இந்த பக்கம் நம்ம விவேக் வந்து சொல்கிறாங்க, எனக்கு உன்னால் ஒரு ஹெல்ப் ஆக வேண்டியது இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நீ போய் என்கிட்ட ஹெல்ப்லாம் கேட்குற, என் தம்பி நீ, உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்றாங்க. இப்போ என்னால் வந்து எல்லா பக்கமும் வந்து எனக்கு எல்லாமே எனக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அம்மாவும் எனக்கு ஜானுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தெரியல, அவகிட்ட ஒரு காசு இல்லாத காரணத்துக்காக அவளை ரொம்பவே கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அம்மா. இந்த பக்கம் ஜானுவும் அம்மா ஒத்துக்காமல் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ஒரு பக்கம் வந்து அண்ணிக்கிட்ட போய் கேட்கலான்னு பார்த்தா அண்ணியே நிறைய பிரச்சனையில் இருக்காங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் விட்டால் அம்மா வந்து ஜானுவை என் கூட சேர விட மாட்டாங்க. அதனால் இதுக்கப்புறம் என்னோட இதில் நானே முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சிட்டேன்க்கா. எனக்கும் ஜானுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், அம்மாவோட சம்மதத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ என்னடா உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும், அதுக்காக தானே நீ சொல்கிற, எனக்கு புரியுது அப்படின்றாங்க. ஆமாக்கா, எனக்கு அதை மட்டும் நீ பண்ணுறியா அப்படின்னாங்க. நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நீ எப்படியாவது ஜானுவை வந்து அந்த இடத்துக்கு நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சனா அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சனா வந்து பேசிக்கிட்டு கீழே போகிறாங்க. அப்போ தேவயானியை பார்க்குறாங்க. என்ன அக்காவும் தம்பியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது எதுக்கு உனக்கு அப்படின்றாங்க. சரி என்ன திடீர்னு வந்திருக்கு அப்படின்னா, நான் வந்தாலே எப்போ பார்த்தாலும் ஏன் வந்தேன்னு கேட்குறதே உன்னோட வேலையாக இருக்குது. ஒரு பெத்த பொண்ணு வீட்டுக்கு வந்தால் ஆசையாக பேசி அவளுக்கு ஏதாவது செஞ்சு போடணும், அந்த அக்கறைலாம் உனக்கு கிடையாது. ஏன் வந்தேன்ட்டு உன்னை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம தேவயானி மேலே செம்ம கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் அரவிந்தாவும் ஜெயதேவும் வராங்க. என்னம்மா வந்ததுமே கிளம்புற அப்படின்றாங்க. பெரியம்மா நான் வந்து ட்ரெயினுக்கு டைம் ஆகுது, நான் போய் ஆகணும் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் அடுத்தது ஒரு சுபகாரியம் நடக்கும்ல, அப்போ நான் வரேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீயும் வாய்ப்பட்ட மாதிரி இப்படி சொல்கிற, இப்போ தான் தீக்ஷலுவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுபகாரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தேவயானி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன இது சுபகாரியம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம விவேக்கும் ஜானுவும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சனா ஒரு பெரிய திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் வந்து நம்ம ஜானு கழுத்தில் தாலி கட்ட தான் போகிறாங்க. நம்ம மனிஷாவுக்கும் நம்ம தேவயானிக்கும் பெரிய ஒரு ஆப்பா வைக்க தான் போகிறாங்க. நம்ம லக்ஷ்மி நினச்ச காரியத்தில் ஃபஸ்ட்டு இதில் ஜெயிக்க தான் போகிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.